செவிலியர்களிடம் கேளுங்கள். அவர்கள் தற்காலிக செவிலியர்கள் ஏறக்குறைய 14,000 பேர் அரை சம்பளம் வாங்கிக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களிடம் கேளுங்கள், ஜாக்டோ ஜியோ அவர்களிடம் கேளுங்கள், காவலர்களிடம் கேளுங்கள். காவலர் படிப்புக்கு படித்த இளைஞர்கள் பரீட்சை எழுதிவிட்டு தேர்வாகாமல் இருக்கிறார்கள், பணி செய்ய ஆதரவு கிடைக்காமல் இருக்கிறார்கள். பரீட்சை எழுதுவதும் தடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. துப்புரவு தொழிலாளர்கள், நேற்று அங்கன்வாடியை சார்ந்த குழந்தைகளை பார்த்துக் கொள்ளுகின்ற அங்கன்வாடியை சார்ந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே மக்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் பாராட்டு மழையில் நனைந்து கொண்டிருக்கிறார். கட்டாயப்படுத்தி பாராட்டு விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விளம்பரங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மக்களுக்கு செலவிடக்கூடிய பணத்தை விளம்பரமாக செலவிட்டு போராடி கொண்டிருங்கள். ஒரு பக்கம் எங்களுக்கு அதை பற்றி கவலையில்லை, மக்களை பற்றி கவலையில்லை, நாங்கள் பாராட்டிக் கொண்டே இருப்போம் என்று எல்லாவற்றிற்கும் பாராட்டு. எதுக்கு பாராட்டு நான் கேட்கிறேன். என்ன சாதனை? மாநில சுயாட்சி நாயகனுக்கு பாராட்டம். என்ன மாநில சுயாட்சி நாயகன்? அடைந்தால் திராவிட நாடு, இல்லை என்றால் சுடுகாடு என்று சொன்னவர்கள் இன்னைக்கு எந்த நிலையில இருக்கிறீங்க? அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு, அதிமுகவை பாஜக பிரஷர் செய்து கூட்டணியில வைத்துக் கொண்டார்களாம். அண்ணன் ரொம்ப பிரஷர்ல இருக்காரு. இன்னும் கொஞ்சம் பிளட் பிரஷர் பார்த்தா இன்னும் அதிகமா பிரஷர்ல இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறோம். நான் கேட்கிறேன், என்ன பிரஷர்ல காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் ஆட்சியை கலைத்தது காங்கிரஸ், உங்களை எமர்ஜென்சி பீரியட் அப்ப சிறையில் அடைத்தது காங்கிரஸ், இலங்கையில் நம் தமிழ் சொந்தங்களை கொன்றது காங்கிரஸ். ஆக இந்த காங்கிரஸோட எந்த பிரஷர்ல நீங்க கூட்டணி வைத்தீர்கள்? ராஜமன்னார் கமிட்டி என்று போட்டு மாநில சுயாட்சிக்காக ஒரு கமிட்டி போடுகிறீர்கள். இன்னைக்கு ஒரு கமிட்டி போட்டவன் என்ன கமிட்டி போட்டாலும் அது தீர்வு கிடைக்காது. தீர்வு கிடைத்தாலும் அவர்கள் அதை பின்பற்ற மாட்டார்கள் என்பதற்கு இதுக்கு முன்னைய உதாரணங்கள் இருக்கிறது. ராஜமன்னார் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. 2 வருஷத்துல அவங்க கொடுத்த எந்த ரெக்கமெண்டேஷனையும் பின்பற்றல. உடனே இந்திரா காந்தி கூட சரண்டர் ஆனாங்க. ஆக என்ன பிரஷர்ல நீங்க காங்கிரஸோடு சரண்டர் ஆனீர்கள் என்று கேட்கிறேன். அதனால அதிமுக பாஜக கூட்டணி வந்ததில் இருந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த பிரஷர்ல இருக்கிறார். அதனால பிரஷர்ல இந்த கூட்டணி நடைபெறுகிறது, ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்கிறார். நாங்க ரொம்ப பிரஷர்ல இல்ல, நாங்க பிளஷரா இருக்கோம். அதாவது அறிவுபூர்வமாக எதிர்க்கு என்றாலும் ஸ்டாலினின் அமைச்சரவை எதிர்ப்பு தெரிவிக்குங்க. சிபிஎஸ்ல 5-8க்கு பொதுத் தேர்வு நடக்கும். இதுல அன்பின் மகேஷ் பொய்யாமொழி பொய்யா பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ டிராப் அவுட் இருக்குமா, அவங்கள அதே பள்ளியில அதே வகுப்புல உட்கார வைத்து விடுவார்களாம். இதை தெளிவாக மத்திய அரசின் திட்டம் எதுவுமே மக்களுக்கானது, மாணவர்களுக்கானது. இந்த பரீட்சை 8வது பரீட்சை எப்படி தெரியுமா நடக்கும்? ஒருவேளை அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 2 மாதங்களுக்கு சிறப்பு ஆசிரியர்களை போட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து 2வது மாதத்தில் திருப்பி பரீட்சை வைக்கப்படும். அந்த பரீட்சையில பாஸ் ஆகுனா உடனே அவங்கள அடுத்த கிளாஸுக்கு, அந்த லீவ் நேரத்தில் பரீட்சை வச்சு அடுத்த கிளாஸுக்கு உங்களை ப்ரமோட் பண்ணி விடுவாங்க. எந்த தமிழக மாணவரும் மாணவியும் 2 மாசம் சிறப்பு பயிற்சிக்கு பின்பு ஃபெயில் ஆக மாட்டாங்க. அன்பின் பொய்யாமலிக்கு வேணா அது புரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு மாணவர்களை பற்றி நன்றாக தெரியும். இன்னொன்று, சென்ட்ரல் போர்டுல பாஸ் சதவீதம் 30 மார்க், தமிழ்நாட்டில் 35. ஆக 30 மார்க்கு கூட பாஸ் பண்ண முடியலனா அவங்க எப்படி இன்னொரு கிளாஸுக்கு போய் அவங்க திறமையாளர்களாக ஆவாங்க? சரி, 8வது ஆல் பாஸ் கொடுத்துறீங்க, 9வதுல ஆக 9வதுல தடுமாற மாட்டார்களா? ஆக 9வதில் தடுமாற்றக்கூடாது இருக்கிறதுக்காக, அவர்கள் தடம் பதிக்க வேண்டும் என்பதற்காக 8வதிலேயே அவர்கள் பலம் பொருந்திய மாணவர்களாக மாற்றுவதற்கான சக்தி இது. ஒன்றை சொல்லுவாங்க, இன்னொன்றை சொல்ல மாட்டாங்க. ஃபெயில் ஆக்குவாங்கன்னு சொல்றாங்களே தவிர ஃபெயிலான மாணவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி அவர்கள் 2 மாசத்துல திருப்பி பரீட்சை வச்சு அவங்கள பாஸ் பண்றாங்கன்னு சொல்றது கிடையாது. இப்ப மத்திய நீங்க மாநிலங்கள் எதை வேண்டுமானாலும் நீங்க பின்பற்றிக் கொள்ளுங்க. ஆனா மத்திய அரசிற்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் நடத்தும் சிபிஎஸ்இல
இப்படிப்பட்ட இன்னொன்னு நான் சொல்றேன், பிரஷர்னு சொல்றாருல, தமிழக பாடத்திட்டங்கள்ல கூட ஒரே பரீட்சை தான் பிரஷரோட எழுதணும். சிபிஎஸ்இல 2 பரீட்சை வைக்கிறாங்க. அதுல 2ல எதுல அதிக மார்க் வாங்கினாங்களோ அந்த பரீட்சை மார்க் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று சிபிஎஸ்இ சிலபஸ் 15% குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அன்பின் பொய்யாமொழி சொல்றாங்க, கடனை உடனே வாங்கி சிபிஎஸ்இல சேர்க்கிற பெற்றோர், இதுவே தப்பு. அப்ப நீங்க உங்களோட அரசாங்க பள்ளிகள் சரியா இல்ல, அதனால தமிழகத்து பெற்றோர் கடனை உடனே வாங்கி சிபிஎஸ்இல சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்பதை சொந்த வாக்குமூலமாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆக பள்ளி கல்வித்துறை, இதுல வேற நீங்க பள்ளி கல்வித்துறையை நான் மத சடங்காக மாற்ற மாட்டோம், மூட நம்பிக்கை அங்க இருக்கக்கூடாது, சோசியல் ஜஸ்டிஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற திராவிட முன்னேற்ற கழக அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் உள்ள பள்ளியில தான் அறிவுக்கு பதிலாக அறிவாள் இருக்கிறது பையில. ஒற்றுமைக்கு பதிலாக சாதிய வேற்றுமை இருக்கிறது. இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலும் குழந்தைகளுக்கு மத்தியில சாதிய வேற்றுமை அவர்கள் அடித்துக் கொண்டது கிடையாது. இந்த ஆட்சியில மட்டும்தான் நடக்குது. இந்த ஆட்சியில மட்டும்தான் குடிநீர்ல மலம் கலக்கப்பட்டது, கழிக்கப்பட வேண்டிய மலம் கலக்கப்பட்டது. ஆக எல்லா விதத்திலும் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறீர்கள். நீங்கள் சமூக நீதி மட்டும் பகுத்தறிவு மட்டும்தான், பகுத்தாய்ந்த அறிவே உங்களுக்கு இல்லையே. நீங்க என்ன சிபிஎஸ்ல சொல்லி கொடுக்கறாங்க? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.